திட்டங்கள் சொல்றேன். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரசுல பாதுகாப்பான பிரசவம், மகப்பேறு நிதி உதவி திட்டம், ஊட்டச்சத்து பெட்டகம் இதெல்லாம் வழங்குகிறோம். 6 வயசுல இருந்து ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம், பள்ளிக்கு வந்ததும் காலை உணவு திட்டம், அதையும் இனி 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போறோம். பெற்றோரை இருந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய ஆதரவு கரம் இருக்குன்னு சொல்லி உதவித்தொகை, படிக்க வைக்க அன்பு கரங்கள் திட்டம், அதே போல தரமான பள்ளி கல்விக்காக எல்லா அரசு பள்ளிகள்லையும் ஸ்மார்ட் வகுப்பறைகள், எல்லா மாவட்டங்களையும் உண்டு உறவிட வசதிகள் கொண்ட அரசு மாதிரி பள்ளிகள், தகைசார் பள்ளிகள், பள்ளியுடைய உட்கட்டமைப்பை வலுப்படுத்த பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம், அரசு பள்ளி குழந்தைகளை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அழைச்சிட்டு போறோம். இப்படி பள்ளி கல்வி முடிச்சதும் நான் முதல்ல கல்லூரி கனவு, உயர்வுக்கு படி இந்த திட்டங்கள் மூலமாக கல்விக்கு வழிகாட்டுறோம். அது மட்டுமா, கல்லூரியில் படிக்க புதுமை பெண், தமிழ் புது திட்டங்கள்ல மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. அடுத்து அமையவிருக்கக்கூடிய ஆட்சியில அதையே உயர்த்தி 1500 ரூபாய் உயர்த்த போறோம். கல்லூரியில் படிக்கும் போது நான் முதல்ல திறன் பயிற்சி தரோம். அதோட கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு 10 லட்சம் லேப்டாப் கடைகளை வழங்கி உலகம் உங்கள் கையில் திட்டம். உறுதியா சொல்றேன், அடுத்த 5 வருஷத்துல மேலும் 35 லட்சம் பேருக்கு அந்த லேப்டாப்களை வழங்க போறோம். உயர் படிப்புகளை படிக்க வெளிநாடுகளுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா எல்லா செலவையும் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், தொழில் தொடங்கணுமா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இருக்கு, சொந்தமாக நிறுவனங்களை வச்சிருக்கீங்களா, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகணுமா முதல்வர் படைப்புகள் இருக்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு அம்பேத்கர் தொழில் முன்னோடி உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள், விளையாட்டுத் துறையில் ஆர்வமா 141 தொகுதிகளில் மினி ஸ்டேடியம், விரைவில் எல்லா தொகுதியும் வரப்போகுது. எல்லா மண்டலத்திலையும் ஒலிம்பிக் அகாடமி அமைச்சிட்டு இருக்கிறோம். சென்னையில் பிரம்மாண்ட விளையாட்டு நகரம் வரப்போகுது. தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கம் வென்றா அரசு வேலை தரப்போறோம். இவ்வளவும் இளைஞர்களுக்காக செய்யப்படுது. அதே போல உடல் நலனுக்காக மக்களுக்கு இடையே மருத்துவம் திட்டம், வீடு தேடி வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க. பெண்களுக்கு கட்டணமெல்லாம் விடியல் பெருந்து திட்டம், மாவட்டந்தோறும் தோழி விடுதிகள், அரசு பணிகளில் பெண்கள்